தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சேத்தியாத்தோப்பு சோழபுரம் இடையே வானம்பாடியில் புதிய சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் சுங்கச்சாவடிகள் 77 சுங்கச்சாவடிகள் செயல்பட்டு வருகிறது. இதன் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் புதிதாக தஞ்சை விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலையில் சேத்தியாத்தோப்பு சோழவரம் இடையிலான அந்த மானம்பட்டி என்ற பகுதியில் புதிதாக சுங்கச்சாவடியானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சுங்கச்சாவடி வருகிற 12ஆம் தேதி முதல் செயல்பாட்டில் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கட்டண விவரங்களை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்திருக்கிறது. அதன்படி இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்லக்கூடிய கார், ஜீப், வேன் உள்ளிட்ட அந்த வெஹிக்கிள், மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வெஹிக்கிளுக்கு ஒருமுறை செல்வதற்காக, அதாவது மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த பதிவெண் கொண்ட வெஹிக்கிள்கள் அந்த சோலையில் கடந்து செல்ல வேண்டும் என்றால் 105 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஒரே நாளில் சென்று திரும்புவதாக ரிட்டர்ன் என்ற அடிப்படையில் அதற்கான கட்டணம் செலுத்துவதாக இருந்தால் 160 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒரு மாதத்திற்கு 50 முறை அந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வேண்டும் என்றால் 3530 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற அந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல லைட் வெஹிக்கிள்ஸ், குறிப்பாக அந்த சரக்கு ஏற்றி செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் ஆகியவை கடந்து செல்வதற்கு 170 ரூபாயும், ஒரே நாளில் அவை திரும்பி வரும் பட்சத்தில் 255 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று கட்டணம் நிர்ணயித்து அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.